ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே முதல் திருநாளாக காலை வேளையிலே அமைந்தருளுகிறது துவஜாரோகணம். திருவிழாவின் முதல் நாள் காலை வேளையிலே கருட கொடி பொறிக்கப்பட்டதான கருட படத்தினை ஆலய வீதிகளுக்குள்ளாக புறப்பாடு கண்டருளி தங்க கொடிமரத்திலே தங்க இறக்கைகளை உடைய கருட பகவானை சிறப்பு மிகுந்த கொடிக்கு வழிபாடுகளை நிகழ்த்தி பிராணப்பிரதிஷ்டை செய்து அர்க்ய பாத்திய ஆச்சமனிய உபசாரங்களை நிகழ்த்தி கருட பகவானுக்கு மாலைகளை சாற்றி அஷ்டதிக் பாலகர்களான இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய எண்திசை காவலர்களை வெள்ளிக் குடங்களிலே மந்திர ரீதியாக ஆவாகனம் செய்து அஷ்டதிக் பாலகர்களின் முன்னிலையிலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் அருள்மொழியின் படி பிரம்மோத்சவத்தை பாஞ்சராத்திர ஆகம விற்பன்னர்களான நமது அர்ச்சக சுவாமிகள் இங்கே நிகழ்த்தி வருகிறார்கள். அத்தியாபக சுவாமிகளும் வேத விண்ணப்பம் செய்யும் வேதியர்களும் புடைசூழ்ந்து நிற்க கருட கொடி சிறப்பான வகையிலே கொடி மரத்திலே மிகச் சிறப்பாக அந்த திருச்சட்டங்களிலே ஸ்லாக்கியமாக அமைக்கப்படுகிறது. அதே நேரத்திலே தன்னுடைய வாகனனான கருடாழ்வானை நோக்கிய வண்ணம் யாகசாலையிலே பரவாசுதேவனான கண்ணன் எழுந்தருளுகிறான். ஒரு சேர கருடனுக்கும் கருடக் கொடி உடையவனான கோபாலனுக்கும் திருவாராதனம் நடைபெறும். அந்த திருவாராதனம் நடைபெற்று ஏக நேரத்திலே நட்சத்திர ஆரத்தி என்று சொல்லக்கூடியதான தீபாராதனை நடைபெற பறவைகளின் அரசனுமான கருடனையே கொடியில் கொண்டவனாகிறான் பகவான். இதோ மிக சிறப்பு மிகுந்த நட்சத்திர ஆரத்தியை அர்ச்சக சுவாமிகள் ஏற்றி சர்வேஸ்வரனான பகவானுக்கு நடைபெறும் அதே நேரத்திலே கண்ணனுக்கும் கருடனுக்கும் ஒரு சேர நட்சத்திர ஆர்த்தியை சமர்ப்பிக்கக்கூடிய காலம் கனிந்து வர இதோ அந்த நட்சத்திர ஆர்த்தியை கருடாழ்வாருக்கும் வாசுதேவ கிருஷ்ணனான ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கும் இதோ நடத்துகிறார்கள் அர்ச்சக சுவாமிகள். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜா என்று சுபமங்கள வேதங்களும் நாதங்களும் கீதங்களும் மந்திரங்களும் முழங்க கருடாழ்வானுக்கும் கண்ணனுக்கும் நட்சத்திர ஆர்த்தி சமர்ப்பணை நிறைவு பெற அடுத்ததாக தளிகை சமர்ப்பணம் பிரசாதங்களை பெருமாளுக்கும் கருடாழ்வாருக்கும் சமர்ப்பித்து அர்க்ய பாத்திய ஆச்சமனிய வகைகளை உபசாரங்களை நிகழ்த்திய பின்னர் யாத்ராதானம் நடைபெறும். இன்னும் ஒரு சில வினாடிகளிலே கருடாழ்வான் கருடக் கொடியில் சிறப்பு மிகுந்த நேரத்திலே தங்க கொடிமரத்திலே ஏற்றம் பெறக்கூடிய காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சியின் வாயிலாக காணவிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே கருட பகவானை, கருடாழ்வானை, வைணதேயனை, சுபர்ணனை வெற்றி தரும் இந்த சிறப்பு மிகுந்த கருடாழ்வானுக்கு வைபவங்களை விசேஷமாக செய்து இனி வரக்கூடிய 18 நாட்களும்
சிறப்பு மிகுந்த வழிபாட்டை நீ நிகழ்த்தி ஒவ்வொரு வாகனத்திலுமே கருடனே மிக நுட்பமாக இருப்பதாக புராணங்கள் சொல்லுகிறது. எனவே அந்த கருடாழ்வாருக்கு பிரார்த்தனா பூர்வமாக இங்கே விசேடங்கள் ஆராதனைகள் நிகழ்ந்து இதோ இன்னும் ஒரு சில வினாடிகளிலே கருட மந்திரம் ஒலிக்க கருடக் கொடி ஏற்றப்படும் நேரம் சுபவேளை நெருங்கி வருகிறது. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாத் என்று ஜெய விஜயீபவா ஜெய விஜயீபவா என்று இதோ கருடக் கொடி ஏற்றப்படும் அற்புதமான காட்சி. கருடனுடைய அருள் மாட்சி. சிறப்பு மிகுந்த கருடாழ்வான் கொடி மரத்திலே எழுந்தருளுகிறான். இதோ சிறப்பாக அர்ச்சக சுவாமிகள் இங்கே துவஜ ஆரோகணம் நிகழ்ந்து இப்பொழுது உலக நன்மையை கருதி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று பிரார்த்தனை செய்து ஏற்றப்பட்ட கருடக் கொடிக்கு தீபாராதனையை நிகழ்த்தி உலக நன்மையை மக்கள் நன்மையை கருதி பிரார்த்தனை செய்யும் காட்சியை நாம் கண்குளிர தரிசிக்கிறோம். இந்த சிறப்பு மிகுந்த நன்னாளிலே சர்வேஸ்வரனான பகவானுக்கு துவஜாரோகணம் பரிபூரணமாக நிகழ்ந்து இப்பொழுது சிறப்பு மிகுந்த பக்த பெரியோர்கள் எம்பெருமானுடைய தீர்த்த பிரசாதங்களை வாங்கி சுவைத்த வண்ணம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் பாடியதற்கேற்ப பகவானை வைத்த கண் வாங்காமல் அவன் திருவடி முதல் திருமுடிவரை கண்டு தரிசித்து சர்வேஸ்வரனின் புகழ்பாடி நிற்கும் காட்சி. வனமாலி கதீசாரங்கி சங்கி சக்ரீச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் கூறுமா போலே வாசுதேவ கிருஷ்ணனை, ருக்மணி நாயகனை, கருடக் கொடி கொண்டவனை, ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை பங்குனி பெருவிழாவிலே முதல் நாளிலே துவஜாரோகணம் நிகழ்ந்த பிறகு பக்தர்குழாம் இருகரம் கூப்பித் தொழுது தங்களுடைய கவலைகளையும் துயரங்களையும் நீ அழித்து எங்களுக்கு வளமார் பொழிலை வாரி அருள வேண்டும் வாசுதேவா என்று அவன் திருவடியை பணிகிறார்கள். நாமும் அந்த சர்வேஸ்வரனான கோபாலனின் திருவடியை பணிந்து சகல சௌபாகியமும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.